அவங்க ஆளாளுக்கு ஒரு முடிவை சொல்றாங்க. யோபுவை பார்க்கும்போது யோபுனுடைய மனசுக்குள்ள அவர் ஒரு பாதையில் இப்ப கடந்து போறாரு. என்ன பாதையில் அப்படின்னு சொன்னா, முடிவிற்காக ஒரு முடிவு வருமா அப்படின்ற ஒரு பாதையில கடந்து போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அவருடைய மனசுக்குள்ள என்னைக்கு முடிவு வரும்ன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ரெண்டாவது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முடிவை அவருக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிலர் இனி இவ்வளவு சம்பாதிச்சு ஒரே நாளில் இழந்துட்டீங்க, இனி மறுபடியும் அது சம்பாதிக்கணும்னு சொன்னா உங்க ஆயுசு நாட்களே முடிஞ்சு போயிடும், திரும்பி இனி குழந்தையெல்லாம் பெத்தெடுத்து இனி வளர்த்தி எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே அவனை சுற்றி இருக்கிற நண்பர்கள் ஒரு முடிவை சொல்றாங்க, அவனை சொந்தக்காரங்க ஒரு முடிவை சொல்றாங்க, மனைவி ஒரு முடிவை சொல்றாங்க, தன்னுடைய மனசு ஒரு முடிவை சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இவங்க அத்தனை பேருடைய முடிவை விட இப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறாரு. என்ன முடிவு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்த முடிவு. ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க ஒருவேளை இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியாது, நீங்க ஒரு காரியத்தினுடைய முடிவிற்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அந்த முடிவை குறித்து பலரும் பல விதமா சொல்லலாம். உன் பிள்ளையினுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது, இந்த கடனுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது, இந்த வியாபாரத்தினுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது, இந்த வியாதியினுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது. டாக்டர்கள் கூட அப்படியே சொல்லலாம். ஆனா நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், அவர்கள் சொல்லுகிற முடிவு அல்ல, அவர்கள் சொல்லுகிற முடிவு அல்ல. முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், முடிவை நமக்கு நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், நமக்கு முடித்து தீர்க்கிற கர்த்தர், அவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். யோபுக்கு அவர் ஒரு முடிவை வைத்திருந்தார். அந்த முடிவு தீமையான முடிவு அல்ல, நன்மையான முடிவு. யோபுக்கு கர்த்தர் ஒரு நல்ல முடிவை வைப்பார். ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் கொடுக்க போகிற முடிவு, எஸ் பிரைஸ், எஸ் ஹல்லேலூயா, அந்த முடிவு தீமை அல்ல, தீமை அல்ல. இந்த முடிவு சாட்சியாய் நிறுத்தும், இந்த முடிவு உன்னை ஊழியத்தில் பயன்படுத்தும், இந்த முடிவு உனக்கு வெற்றியாய் முடியும். இந்த